hidden field manipulation attack இதுவும் வந்து வெப் டாப் 10ல ஒன் ஆஃப் தி டாப் ரேட்டட் அட்டாக். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இந்த பேரில் இருக்கிற மாதிரி ஹிடன் ஃபீல்ட் மேனிப்புலேஷன் அட்டாக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷனில் இருக்கிற ஹிடன் ஃபீல்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணி தனக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தேர் பேசிக்கலி ஹார்மிங் த வெப்சைட் ஆர் த வெப் அப்ளிகேஷன் அண்ட் ஆல்சோ தேர் மேக்கிங் யூஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அதை வளச்சிக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன சொல்லுது அப்படின்னா when a user makes selection on a HTML page, the selection is typically stored as a form field value, right, and send the application as http get or post. அதாவது நம்ம ஏதோ ஒரு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது பேசிக்காக வந்து ஃபார்ம் ஃபீல்டு வேல்யூவாக தான் வந்து எடுத்துக்கிட்டு http ரெக்வஸ்ட்டாக தான் வந்து அப்ளிகேஷனுக்கு அனுப்புது இல்லையா. ஸோ the HTML can also store field values as hidden values which are not rendered to screen by the browser but are collected and submitted as parameter during the submission. கரெக்டா? ஸோ அங்கேருந்து ஃபீல்டு வேல்யூவை வாங்கின ஃபார்மோட ஃபீல்டு வேல்யூஸை வாங்கின இன்புட் எடுத்து பேராமீட்டராக கூட எடுத்துகிட்டு போகுது. ஓகே, அட்டாக்கர் கேன் எக்ஸாமின் தி HTML கோட் ஆஃப் த பேஜ் அண்ட் சேஞ்ச் த ஹிடன் ஃபீல்ட் வேல்யூஸ் இன் ஆர்டர் டு சேஞ்ச் போஸ்ட் ரெக்வஸ்ட் டு த சர்வர். ஸோ அட்டாக்கர் வந்து இந்த HTML கோடை எக்ஸாமின் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து இந்த ஹிடன் ஃபீல்ட் மேனிப்புலேஷன்றது டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் பண்ண முடியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்ம் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதாவது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு ஃபார்ம் ஃபீல்டாக தான் போகுது. அந்த ஃபார்ம் ஃபீல்டோட வேல்யூஸை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி பண்ணுறது கூட ஒரு ஹிடன் ஃபீல்ட் மேனிப்புலேஷனு. ஆர்எல்ஸ் வந்து ஹெச்டிஎம்எல்லோட கோட்ஸை என்டையர் கோட்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணி அந்த வெப் அப்ளிகேஷனோட கோடை எக்ஸாமின் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது ஒரு மெத்தட். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா அட்டாக்கர் வந்து ஹிடன் ஃபீல்ட்ஸ், அந்த வெப் அப்ளிகேஷனோட ஹிடன் ஃபீல்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணி தனக்கு தேவையான மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வெப் அப்ளிகேஷனை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இதோட செயல்முறை. ஓகே, ஸோ இந்த ஆக்ஷன் சைடு தான் நம்ம வந்து இப்போ இந்த அட்டாக் பண்ண போகிற வல்னரபிள் வெப்சைட். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா என்னோட அட்டாக்கர் இப்போ லாகின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் 1ன்ற க்ரெடென்ஷியல்ஸில் நான் லாகின் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ வந்து இப்போ வந்து அட்டாக்கர் வந்து லாகின் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ஒரு வல்னரபிள் ஆக்ஷன் சைட்டு. ஸோ இதில் தான் இந்த அட்டாக் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது ஆக்ஷன் சைட்டுன்றதுனால ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, ஏதோ பொருள்லாம் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து இதில் ஏதோ ஒரு இதை வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கணும் எனக்கு எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்க்குறேன். ஓகே, நான் ஒரு லேப்டாப் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் என்ன? $1200. ஓகே, ஸோ லேப்டாப்பை வந்து இப்போ நான் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ பே பண்ணணும்? $1200 நான் பே பண்ணால் தான் எனக்கு அந்த லேப்டாப் கிடைக்கணும். இதுதான் வந்து இந்த வெப் அப்ளிகேஷனோட டிசைன். ஓகே, பட் அட்டாக்கர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து இதோட ஃபீல்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாரு, ஹிடன் ஃபீல்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாரு. விச் மீன்ஸ் தட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த $1200ன்றதை அவர் $10 கூட $1200 வெறும் $10 அப்படின்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணி $10 மட்டும் பே பண்ணி அந்த கண்டிஷனை மேட்ச் பண்ணிட்டு அவர் வந்து அந்த ப்ராடக்ட் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதுதான் எக்ஸாக்டாக ஹிடன் ஃபீல்டில் பேசிக்காக இருக்கிற ஃபீல்டு வேல்யூவை நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஹிடன் ஃபீல்ட். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம், ஃபிட்லர் டூல் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த ஃபிட்லர் டூல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போது லேப்டாப் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ ப்ரீபேமெண்ட் பேஜில் இருக்கேன். ஸ்டில் இட் இஸ் ஷோயிங் அஸ் லைக் $1200. ஓகே, இப்போ நான் இங்கே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே பிரேக் பாயிண்ட்ஸ் போடுறேன். பிஃபோர் ரெக்வஸ்ட், விச் மீன்ஸ் தட் இப்போ பிஃபோர் ரெக்வஸ்ட் நான் என்ன போட்டிருக்கேன் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா நான் இப்போ இங்கே சப்மிட் பண்ணால் கூட மீன்ஸ் இப்போ நான் பை இட்டுன்னு சப்மிட் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்கள் இன்னும் அது லோட் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த ரெக்வஸ்ட் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து அங்கே போய் சேரல. இதை வந்து இங்கே பிரேக் பண்ணி வச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த டிராஃபிக் வந்து இது கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த டூலுக்கு போகிறேன். இங்கேருந்து தான் இந்த டூல் மூலமாக தான் நான் வந்து அதை இன்டர்செப்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ண போகிறேன் இந்த ஃபீல்டை. ஸோ இங்கே பாருங்கள் வெப் ஃபார்ம்னு ஒரு இடம் இருக்கா. ஓகே, ஃபைன். நம்ம ஏற்கனவே அந்த பிபிடியில் பார்த்தோம் இல்லையா,
எல்லாமே வந்து ஃபார்மோட ஃபீல்டு வேல்யூவாக வாங்கும், வேல்யூ ஃபீல்டாக வாங்கி தான் வந்து கொண்டு போகும், ஹச்டிடிபி ரெக்வஸ்ட்டாக கொண்டு போகும்னு சொன்னீங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம அங்கே சப்மிட் கொடுக்கும்போது ஹச்டிடிபி ரெக்வஸ்ட்டில் ஃபார்மோட ஃபீல்டு வேல்யூவாக அதை வாங்கிட்டு இந்த இன்புட்டை வாங்கிட்டு கொண்டு போகுது. $1200 இந்த இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்ன்றத கொண்டு போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது இன்டர்ப்ட் பண்ணி $1200 இருக்கதை அப்படியே $10 மாற்றிட்டோம். சி, வேணும்னா $1 கூட மாற்றலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் $10 போட்டேன். இங்கே $10 எடிட் பண்ணிவிட்டு ரன் டு கம்ப்ளீஷன் அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த டூலுக்கு வந்து பார்க்குறேன், என்னோட போர்ட்டலுக்கு. சி, earlier-ஆ $1200 காமிச்சிக்கிட்டு இருந்தது. பட் இப்போ நான் அந்த வேல்யூவை மேனிப்புலேட் பண்ணி $10 மாற்றிட்டேன். ஸோ இப்போ என் போர்ட்டல்லையே அந்த ப்ராடக்டோட விலை வெறும் $10 தான் காமிக்குது. ஓகே, ஸோ அதே நேரத்தில் இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், அந்த பிரேக் பாயிண்ட்ஸை நான் இப்போ டிசேபிள் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் நான் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்து சப்மிட் பண்ணால், சி, யுவர் கிரெடிட் கார்டு, மேபி நம்ம ஒரு டம்மி கிரெடிட் கார்டு, ஒரு டம்மி நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்குது. அகெயின் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் என்ன அட்டாக்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லீக். ஆக்சுவலாக எனக்கு இப்படி என்னோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனே வரக்கூடாது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லீக். ஓகே, தட்ஸ் ஃபைன், அதை விட்டுருவோம். யுவர் கிரெடிட் கார்டு வில் பி சார்ஜ்டு ஃபார், எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கு, வெறும் $10. எதுக்கு, நம்ம வாங்கின அந்த $1200 லேப்டாப்புக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் இப்போ. ஆனால் எவ்வளோ பே பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், வெறும் $10 பே பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதுக்காக வந்து அவன் $10 வாங்கிட்டு செக் பண்ணாமல் கொடுத்துருவானா, அப்படி சொல்லலை நான். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி. சில டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைன், ஹவ் இட் இஸ் டிசைன்ட், ஹவ் த வெப் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க், ரைட். சில இடத்துல வந்து வெறும் அந்த பேமெண்ட் கேட்வேயோட இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு, மீன்ஸ் பேமெண்ட் கேட்வேல அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னாக்கா அப்படியே அங்கே போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வல்னரபிளாக இருக்கிறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்தாலே வந்து அங்கேருந்து வந்து ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவான், அவனுக்கு தெரிய போகிறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குன்னு நான் சொல்லலை. சில இடத்துல இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி வெப் அப்ளிகேஷன், ஹவ் இட் இஸ் டெவலப்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. பட் ஆனால் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பேமெண்ட் மெத்தட் மாற்றுறது தான் அப்படின்னு கிடையாது. சில பேர் வந்து இப்போ ஒரு ஆன்லைன் போர்ட்டல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ நீங்கள் ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. ஸோ அந்த போர்ட்டல்லேருந்து ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, ஆர் எல்ஸ் வந்து ஏதோ ஒரு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இந்த மாதிரி வந்து நிறையா ஏர்லியராக வந்து இந்த மாதிரி அட்டாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்லியர் டேஸில் இந்த மாதிரி ஹிடன் ஃபீல்ட் மேனிப்புலேட் பண்ணி ஒரு $1000 இருக்குது அப்படின்னாக்கா அது வெறும் $1க்கும் $10க்கும் வந்து மேனிப்புலேட் பண்ணி பே பண்ணி அவங்க வந்து அந்த போர்ட்டலுக்கான ப்ரீமியம் ஆக்சஸை எடுத்துருக்குறாங்க. ஓகே, மெம்பர்ஷிப்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இதுக்கு. ஓகே, ஃபைன். ஸோ மேபி நான் இன்னொன்று கூட பண்ணுறேன். இதே லேப்டாப்பை நான் ஒரு வேளை மேனிப்புலேட் பண்ணலாட்டி உண்மையிலே எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரீ பேமெண்ட் பேஜ் இல்லையா, $1200 காமிக்குது. இப்போ நான் பை இட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம மேனிப்புலேட் பண்ணும்போது வெறும் $10 காமிச்சிச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் $1200 காமிக்குது. இப்போ நான் பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன், என்னோட பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அதே லேப்டாப்புக்கு $1200 வந்து என் கார்டுலேருந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். மேபி நம்ம வேற ஒரு ப்ராடக்ட் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். Okay, again here also laptop. Okay, ஸோ இப்போ வந்து F5 டிராஃபிக் ஷீல்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட், F5 டிராஃபிக் ஷீல்டு ப்ராடக்ட்டு $16,900 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதோட ஒர்த் என்ன, இதோட ஆக்சுவல் கோட்டட் ப்ரைஸ் வந்து $16,900. ஓகே, இப்போ எனக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா, ஓகே, நான் எவ்வளோ பே பண்ணணும், ஆக்சுவலாக $16,900 பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த ப்ராடக்ட் என்னால் வாங்க முடியும். பட் நான் என்ன பண்ணுறேன், இதோட ஃபீல்டை மேனிப்புலேட் பண்ண போகிறேன். ஹவ் ஐ எம் கோயிங் டு டூ, யூஸிங் த அப்ளிகேஷன் ஃபிட்லர் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி. ஓகே, இப்போ நான் பைட் கொடுக்குறேன். ஆனால் இங்கே இந்த எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ஆக்சுவலாக இந்த HTTP ரெக்வஸ்ட் வரும், வெளியே போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபிட்லர் டூலில் கேப்சர் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே வாங்க,
இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்பெக்டரில் வெப் ஃபார்மில், ஏன்னா இது ஃபார்மாக தானே கொண்டு போகுதுன்னு சொன்னோம். இந்த ஹிடன் ஃபீல்டு வேல்யூ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபார்மாக வாங்கிட்டு தான் HTTP ரெக்வஸ்ட்டாக கொண்டு போகுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் $16,900 காமிக்குது இல்லையா. இப்போ இதவே நான் வெறும் $16 வச்சுட்டேன். ஓகே, இது வெறும் $16 வச்சுட்டு ரன் டு கம்ப்ளீஷன் கொடுத்துட்டேன்னா அங்கே போய் எப்படி மேனிப்புலேட் ஆகிருக்கு பாருங்கள். இது வெறும் $16 மேனிப்புலேட் ஆகிருக்கு. ஓகே, நான் திருப்பி போயிட்டு டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் போயிட்டு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கு? வெறும் $16. ஆக்சுவலாக இதோட காஸ்ட் என்ன? $16,900 எங்கே இருக்குது? $16 எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹேக்கர் வந்து தனக்கு தேவையான வகையில் ஒரு வெப் அப்ளிகேஷனை காம்ப்ரமைஸ் பண்ணி அதில் இருக்க ஹிடன் ஃபீல்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணி தனக்கு தேவையான வகையில் யூஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹிடன் ஃபீல்ட் மேனிப்புலேஷன் அட்டாக். இது வந்து ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் அட்டாக். இந்த வெப் அப்ளிகேஷன் வல்னரபிலிட்டி ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் வெப் அப்ளிகேஷன் வல்னரபிலிட்டி.